அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தேர்தலில் போட்டியிட ரணிலுக்கு தடை, நீதிமன்றம் சென்ற வழக்கு. வேட்புமனுவில் கையெழுத்திட்ட வேட்பாளர்கள் 40 பேர். ஜனாதிபதி தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் போட்டி. ரணிலும் சஜித்தும் அரச வளத்தை பயன்படுத்துகின்றனர். அனுர பாக்கிரங்க குற்றச்சாட்டு. முடிந்தால் மொட்டு கட்சியை கைப்பற்றி காட்டுங்கள். தமிழ் பொது வேட்பாளர் பின்னணியில் ரணிலா, வெளியான புதிய தகவல். பதவி விலகினார் ஜப்பான் பிரதமர். பாகிஸ்தானில் தேசிய கொடி விற்பனை செய்த கடை மீது குண்டுவீச்சு, 3 பேர் பலி. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை சட்டத்தரணியான ஷான் ரணசூரிய தாக்கல் செய்துள்ளார். ஜனாதிபதி வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளமையினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தகுதியற்றவர் என மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளராக போட்டி ரணில் விக்ரமசிங்க தகுதியற்றவர் என இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு அவர் உயர்நீதிமன்றத்திடம் மனுவினூடாக கோரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் திணைக்களத்திற்கு பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார். உயர் நீதிமன்றத்தினால் போலீஸ் மா அதிபராக கடமையாற்ற தேசபந்து தென்னகோனுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனினும் தான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளமையினால் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் நீதியமைச்சர் பதவிக்கு அலிசப்ரியை நியமித்துள்ளதை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையினூடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளதுடன் தனது அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக மனுதாரர் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டனர். இதன்படி சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜயவீர இன்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டதாக கட்சி அறிவித்துள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச இன்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் வேட்பு மனுவில் கையெழுத்திட்டிருந்தார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரை மொத்தம் 40 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் பொதுஜன பெரமுன சார்பில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று கட்டுப்பணம் செலுத்தினார். மேலும் எக்ஸஸ் லங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரான ஜனக ரத்நாயக்க போட்டியிட தீர்மானித்துள்ளார். எக்ஸத் லங்கா பொதுஜன கட்சியின் செயலாளர் நிஹால் பிரேம குமார தேசப்பிரிய இன்று ஜனக ரத்நாயவுக்கு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட இம்முறை அதிக அளவில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேர்தல் கட்சிகளுக்காக அரசு நிதி வாகனங்களை, அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகளை முறைகேடாக பயன்படுத்துகின்றார்கள். அரசு சொத்துக்களை தமது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக உபயோகிப்பது அநீதியான செயற்பாடாகும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அமைதியான ஜனநாயக ரீதியான தேர்தலில் ஈடுபடவே தாம் எதிர்பார்ப்பதாகவும் எதிர்வரும் 26ஆம் தேதி
தேர்தல் கொள்கை பிரகடனத்தை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எங்களின் முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை 17ஆம் தேதி சனிக்கிழமை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலையிலும் மாத்தறையிலும் காலையிலும் 3 பேரணிகளாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதன் பின்னர் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கவுள்ளோம். இந்த காலப்பகுதியில் குறைந்தது ஒவ்வொரு வீடுகளுக்கும் 2 முறைகளாவது செல்ல எதிர்பார்த்திருக்கின்றோம். வீடுகளுக்கு சென்று பிரஜைகளை சந்திக்கும் வேலை திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளோம். அதனூடாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் எங்களின் அடிப்படை கொள்கை மற்றும் கருத்துக்களை கொண்டு செல்வதற்கான துண்டு பிரச்சுரங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த செயற்பாடுகள் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். பிரதானமாக 5 துறைகளை அடிப்படையாக கொண்டு கொள்கை பிரகடனங்களை வெளியிட தீர்மானித்துள்ளோம் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அதிகாரத்தை அவ்வளவு எளிதில் கைப்பற்றிவிட முடியாது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இந்திகா அனுரத தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ள தமது அணி கைப்பற்றும் என SM சந்திரசேன தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். புதிய சக்தியொன்றை கட்டியெழுப்புவதாக கூறிவிட்டே கட்சியிலிருந்து சென்றனர். அவ்வளவு எளிதில் மொட்டு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியாது. நாமும் அரசியல் தான் இருக்கின்றோம். முடிந்தால் கைப்பற்றி காட்டட்டும். இவ்வாறு செல்பவர்கள் கடைசியில் மொட்டு கட்சியில் வந்துதான் சரணடைவார்கள். கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். மனுச நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் தொடர்பில் நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பை மதிக்கின்றோம். இவர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. கட்சி கொள்கைகளுக்கு எதிராக செயற்படும் தரப்புகளுக்கு அனைத்து கட்சிகளும் இவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிச்சயம் போட்டியிடுவார். கடைசி நேரத்தில் பின்வாங்கப் போவதில்லை என்று பிளட் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் பின்னணியின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுகின்றார் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் இந்திய தரப்பில் நேரடியாக எவ்வித கருத்தும் முன்வைக்கப்படவில்லை. அவர்களை பொறுத்தமட்டில் இது உங்களின் உள் பிரச்சினை என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். இது பற்றி நாங்கள் கேட்டபோது கூட அந்த பதிலே வந்தது. என்னிடம் எவ்வித கருத்தும் கூறப்படவில்லை. வேறு தரப்பினர்களிடம் கூறினார்களா என தெரியாது. தேர்தல் விஞ்ஞானம் தொடர்பில் ஆராய்வதற்கு பணிகளை முன்வைப்பதற்கு குழு ஒன்று உள்ளது. அந்த குழுவால் விரைவில் அதற்குரிய பணி செய்து முடிக்கப்படும். எமது பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. அது இன்னமும் கொதிநிலையிலேயே உள்ளது என்பதை தென்னிலங்கைக்கும் உலகுக்கும் காட்டவே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார் என்றார். ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடா ஜப்பானின் ஆளுங்கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் விலகி இருப்பதாக ஜப்பானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. டோக்கியோவில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் ஆளும் லிபரல் டெமோக்ராட் கட்சியின் தலைமை பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலக முடிவு செய்துள்ளதாகவும் கட்சிக்கும் கட்சியின் புதிய தலைவருக்கும் முழு ஆதரவு அளிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் சுதந்திர தினத்தையொட்டிய கடை ஒன்றில் தேசிய கொடி விற்பனை செய்ததால் அக்கடையை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பலூச்சிஸ்தான் குழுக்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் பாகிஸ்தான் தேசிய கொடியை விற்பனை செய்ய வேண்டாம் என பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை மீறி பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் குயூடா பகுதியில் விற்பனை செய்த கடை மீது நேற்றைய தினம் கையெறி கொண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இந்த தாக்குதலுக்கு பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றுள்ளது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.